ஓகே, வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டெய்லி ஒன்ஸ் மெத்தடில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மில் பார்க்க போகிறோம். சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் த அமௌண்ட் obtained with the sum is 7,000 at the rate of 10% per annum compounded annually for the 36 month. 36 monthனா 3 years அதனால வச்சுக்கலாம். 3 years 36 monthும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? இதில் நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறது இல்லை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் which is equal to principal into 1 plus r by 100 whole power n minus p அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வேற ஒரு மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் வேற ஒரு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர், ஏன்னா 3 வருஷம் தான் கொடுத்துருக்கனால 3ஆக பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இதில் பிரின்சிபல் வேல்யூ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வேல்யூ எனக்கு 7,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 10% பார்க்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல எப்பவுமே தெரியும் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ரெண்டும் சேம் வேல்யூ தான் வரும். அப்போ 7,000ல 10% பார்க்கணும். அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சா போதும் 10% கிடைச்சிடும். அப்போ 1 இயருக்கு அப்போ எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 700. 1 இயருக்கு எனக்கு வந்து 700 அப்படிங்கிறது கிடைச்சிடும். சரியா? ஓகே, அதே மாதிரி செகண்ட் இயர்ல தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்க்கு டிஃபர் ஆகும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிறதுனால செகண்ட் இயர்ல இருந்தா நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகும்னா, செகண்ட் இயர்ல அதே 700 வரும். இந்த 700க்கு 10% பார்ப்பாங்க. 700க்கு 10% பார்ப்பாங்க. அப்போ 700 10% பார்த்தா இருக்கும் 70. தென் 70. ஓகேவா? எஸ், தேர்ட் இயர்ல என்ன இருக்கோ அப்படியே இறங்கிடும். இந்த 700 அப்படியே இறங்கும். என்ன இருக்கோ அப்படியே இறங்கிடும். இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்போ 700க்கு ஒரு 10%. ஸோ 70. இந்த 70க்கு ஒரு 10% = 7. சரியா? இல்லை, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த 7,000க்கு 10% என்ன இருக்கோ அப்படியே போட்டாச்சு 700. செகண்ட் இயர்ல இந்த என்ன இருக்கோ அப்படியே இறங்கிடும். இதுல ஒரு 10%. அப்போ 700 அப்படியே இறங்கிடுச்சு. இதுல ஒரு 10%. ஸோ 70. தேர்ட் இயர்ல என்ன இருக்கோ அப்படியே இறங்கிடும். இதுக்கு ஒரு 10%, இதுக்கு ஒரு 10%. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாமா? இது ஆட் பண்ணா என்ன இருக்கும்? 2,100 பிளஸ் இது 140. ஓகே, பிளஸ் இது 70. ஓகே, இது 7. சரியா? ஓகே, அப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,100, 140, இது 70, இது 7. இது ஆட் பண்ணா 7, 11 மிச்சம் 1 இருக்கும். 22 is 2. சரியா? அப்போ டோட்டலாக இருக்கும் 2317. இதான் அதோடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் வேல்யூ நம்ம பார்க்கணும்ல. பிரின்சிபல் நமக்கு என்ன இருக்கும்? 7,000 ப்ளஸ் அதோடைய இன்ட்ரெஸ்ட் 2317. டோட்டலாக எனக்கு என்ன இருக்கும்? 9317. அப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்ன இருக்கும்? ஃபைண்ட் த 3 இயர்ஸ்ல அதோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்க, வாட் இஸ் அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 9,317 rupees தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இதில் இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவன் 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்கான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா அது பிரின்சிபல்ல இருந்து 0.331% பிரின்சிபலெல்லாம் மல்டிப்ளை பண்ண போதும் we get the answer. புரியுதா? கண்டிஷன், ஒரே கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருக்கணும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னா பிரின்சிபலோட நீங்க 0.331 மல்டிப்ளை பண்ணா போதும் நமக்கு கிடைக்கிறது டைரக்டா இந்த 2,317 கிடைச்சிடும். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் தேவையில்லை. சரி, இந்த 10% இருந்தால் மட்டும் பாருங்க. 0.331 into 7,000 இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த வேல்யூ கிடைச்சிடும். 2317 கிடைச்சிடும். சரியா? இதுதான் அதோடைய ஷார்ட்கட். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் பேங்க் எக்ஸாம் அண்ட் பேங்க், ரயில்வே, எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்டிடியூட் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்ஸ் இருந்தால் மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.